நாங்க விஜய் அவர் கூட பேசுறது இல்லையா அப்படின்னு சஞ்சீவ் அவருடைய மனைவி பிரீத்தி அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? நடிகர் விஜய் மற்றும் அவரோட நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் குறித்து பல ஆண்டுகளா நிறைய வதந்திகள் ட்ரோல் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. பிரீத்தி அவங்க சமீபத்திய ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பேட்டியில பிரீத்தி அவங்க சொல்லும் போது தன்னோட கணவர் சஞ்சீவ் மற்றும் விஜய் அவர் ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சஞ்சீவ் பொதுவெளியில விஜய் அவரை பத்தி பேசும்போது சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ட்ரோல் ஆகுது. அவர் விஜய் அவரை பின்பற்றார், அவர் மாதிரியே நடிக்கிறார், இந்த மாதிரி கருத்தெல்லாம் வருது. ஆரம்பத்துல இப்படி விமர்சனங்களை கவனிச்சிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் நான் பெருசா எதையும் கண்டுக்கிறது கிடையாது. சஞ்சீவ் சமூக வலைதளங்களை அதிகமா பயன்படுத்துறது இல்ல. அதனால இந்த விஷயம் அவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. நான் தான் எல்லா போஸ்டும் போடுறேன். இதனால சமூக வலைதளங்கள்ல வர நெகட்டிவ் கருத்துக்கள் அவரை நேரடியா பாதிக்கவில்லை அப்படின்னும் அதை நானே பார்த்து வரேன் அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காங்க. உண்மையில என்னன்னு தெரியாம தவறா விமர்சிக்கிறது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய் மற்றும் சஞ்சீவ் அவருடைய நட்பு தமிழ் சினிமாவில நீண்ட காலமா பேசப்பட்டு வருது. ரெண்டு பேரும் இணைந்து நடித்த பத்ரி மற்றும் மாஸ்டர் போன்ற பல படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது பிரீத்தி அவங்க பல ஆண்டுகளா சின்ன திரையில நடிச்சு வரதாகவும் 3 முடிச்ச சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு வருவதாகவும் அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய அரசியல் பத்தின பல விஷயங்களுக்கு அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல இந்த அரசியல் பத்தி எல்லாம் எதுலயுமே அவங்களுக்கு கவனமே இல்லையாம். அதாவது அதை பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாதாம். கமல் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்ப விஜய் அவர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயம்தான். அவர் எந்த உயரத்துக்கு போனாலும் எங்களோட இந்த உறவு இந்த நட்பு அப்படியே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. நாங்க பேசுறது இல்ல, இப்படி பரவுற எல்லாமே வதந்தி தான். எங்களுக்குள்ள இருக்க அந்த உறவு நட்பு எப்பவும் மாறாது. ரசிகர்கள் எவ்வளவு தூரம் மரியாதையோட அன்போட இருக்காங்களோ அதே போலதான் அந்த மரியாதையும் அன்பும் எப்பவும் எங்களுக்குள்ள குறையாது. விஜய் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவ்வளவு நாளா சஞ்சீவ் அவரை பத்தியும் விஜய் அவரை பத்தியும் பரவன வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சஞ்சீவ் அவருக்கும் விஜய் அவருக்கும் அந்த நட்பு என்னைக்குமே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்க இந்த நட்பை யாராலும் பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சங்கீதா அவங்க விவாகரத்துன்னு சொன்ன சமயத்துல இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நிறைய வந்துச்சு. அதுக்கு இப்ப பிரீத்தி அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி வர வதந்திகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வதந்திகள் இன்னுமே அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தாச்சு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.